ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P-Dog. எஸ், நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல யூடியூபோட சென்சேஷனா இருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான பேக் ஸ்டோரிக்கெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். எஸ், தமிழ்நாட்டில் பிறந்து கிரிக்கெட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருந்த ஒருத்தர். அதுக்கப்புறம் டியூ டு சம் ரீசன்ஸ் அவரால் இங்கே எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்மளோட தினேஷ் கார்த்திக் கோச்சா இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பயணம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலிஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 11 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்டா வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெருசா பிரான்சைஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, இது மாதிரி எங்கெங்கயோ நடந்துகிட்டு இருக்குல்ல. போயிட்டு T10 லீக் ஒர்க் பண்றாரு, CPL ஒர்க் பண்றாரு, ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு ஒர்க் பண்ணி அங்க வந்து கோச்சா ஒர்க் பண்ணி அதுவும் இப்போ வந்து கப் அடிச்சிருக்காரு. அண்ட் TNPL வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நினைக்கிறேன் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. IPL வந்து பாத்தீங்க அப்படின்னா RCBக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ், கிட்டத்தட்ட கிரிக்கெட்னு தன்னோட வாழ்க்கையை கிரிக்கெட்டுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரசன்னா. நம்ம நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம், அவங்களோட இன்ஸ்பைரிங் பத்தி பேசுவோம், லைஃப் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இது மாதிரி பின்னாடி கிரிக்கெட்டுக்காக ஒரு கிரிக்கெட் பிளேயரா மட்டும் இல்ல, இப்படியும் இருக்கலாம்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னோடி வந்து பிரசன்னா சார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்லி வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காருல்ல, அவருக்கு தான் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா P-Dog மாதிரி ஒரு ஆளை வந்து நம்மளுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுனது வந்து அவர் தான். அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூவா அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் நான் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு சில சேனல்ஸ்ல அதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உட்கார்ந்து அந்த பேசுற விதம் ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி நிறைய கத்துக்கலாம் அவர்கிட்ட. எஸ், சீரியஸ்லி பர்சனலா அந்த ஒரு பேச முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் பத்தி அவ்வளோ தெரியுது அவருக்கு. அண்ட் அவர்கிட்ட பேசினா நம்ம நிறைய கத்துக்கலாம். ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி அவர் எடுக்க ஏதாவது சான்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு IPL வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி RCBக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்காகவும் அந்த 2016-17ல MS தோனியோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் IPLல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளியில போயிட்டு இருக்கு. அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. ஒரு 2 டீம்லேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய ரசிகர்கள், அதாவது தமிழ் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இவர் வந்து தெரியும். அவங்க எல்லாருமே என்ன ஆசைப்படுறாங்கன்னா இவர் வந்து CSKக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலி இவருக்கும் CSKக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. SA20ல 2022ஓட ஆக்ஷன் டேபிள்ல இவரை நீங்க பார்த்துருக்கலாம். இவர் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து வந்திருக்காரு. அண்ட் நம்மளோட காசி தாத்தாவுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல கனெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஐ திங்க் அந்த வருஷம் தோத்தப்பன்னு நினைக்கிறேன். காசி தாத்தாட்ட போயிட்டு இவர் வந்து சாரி சார் அப்படின்னு சொன்னப்போ, ஒடியா இதுல என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசி தாத்தா சொன்னாரு. தட் அந்த ஓனர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு CEO எப்படி நடந்துக்கணுங்கிறது அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு P-Dog வந்து நிறைய வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஒரு P-Dog மாதிரி ஒரு ஆளு CSKல வர்றது உண்மையிலுமே நிறைய தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் CSKல அனாலிஸ்டா யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இந்த கிரிக்கெட் அனாலிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், சாரி. ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த பிளேயரோட ஸ்டாட் வந்து இது, இந்த பிளேயரால் இங்கே அடிக்க முடியும், இந்த பிளேயருக்கு இது வீக்னஸ், நீ இவனுக்கு இப்படி பால் போட்டினா இவன் அவுட் ஆயிடுவான், இவன் உனக்கு இப்படி பால் போடுவான், நீ அவனை இப்படி ஆடணும், இப்படி எல்லாமே டீட்டெயில் பண்ணி டீம் கூட ஷேர் பண்ணுறது. அந்த நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கிரிக்கெட்லேருந்து. இந்த புதுசாக கிரிக்கெட்லாம் அப்டேட் ஆன காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து இந்த வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது முன்னாடி பிளேயர்ஸ் விளையாண்டுருப்பாங்களா, அந்த வீடியோலாம் பார்த்து அவன் எங்கெங்கெல்லாம் வீக்னஸ்னு கண்டுபிடிக்கிற இந்த அனாலிஸ்ட் மெத்தட் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணுறவர் தான் நம்மளோட P-Dog. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலே ஒரு இன்டர்நேஷ்னல் டீமில் அதுலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அண்ட் இப்போ அவர் கோச்சாலாம் மாறிட்டார் APL. ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தர் CSKக்கு வர்றப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா தான் இருக்கும். அண்ட் ஒரு அனாலிஸ்ட் கோச்சா, அது ஒரு தமிழனா, டெஃபினெட்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம் வேற, கண்டினியூவா பார்க்கலாம். நிறைய அதை பத்தி சொல்லுவார் அவரு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எல்லாருக்குமே CSKக்கு அவர் வரணும் அப்படின்னு தான் ஆசை. எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா அவர் வந்து 2 டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எந்தெந்த டீம் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லவே இல்லை, வெளியில கொண்டுட்டு வரவே இல்லை. எஸ், மேபி என்னோட கெஸ் படி ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து CSKவா இருக்க
சான்சஸ் இருக்கு. இன்னொன்று மேபி வந்து எனக்கு என்னமோ SRHஆ இருக்குமோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா SRHம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் டீம் மாதிரி தான். ஏன்னா அதுல இருக்கிறவங்க அந்த 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 எப்படி சொல்றது, அந்த டீமோட ஓனர், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தமிழ் ஆளுங்க அப்படிதான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி பீடாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்கோ அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுது. அண்டு இவரை பி டாக்னு சொல்றதா பி காடுன்னு சொல்றதான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் சீரியஸ்லி. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா மேபி SRH மாதிரி ஒரு டீமுக்கு போறதுனாலும் ஓகே தான். அவர் ஐபிஎல்ல திருப்பி பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு அவங்களோட ஒய்ஃபுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துடணும். ஏன்னா நான் அந்த கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், அதனால சொல்றேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு. ஓகே. அண்ட் நிறைய பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அவரோட யூடியூப்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று புரியாம. அண்ட் அது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணும் ஆக்சுவலி. அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எஸ், ஆப்வியஸ்லி அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். ஓகே, ஃபன்னியா பேசுறாரு, ஜாலியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரோட எமோஷனோட விளையாடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. எஸ், ஆப்வியஸ்லி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல 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 உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பி காட் எங்க போறாரு அப்படின்ட்டு. உங்களோட கருத்து பி காட் எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.